ஹாய் அங்கிள். என்ன எல்லாரும் சாப்பிட்டுச்சா? நாங்களாம் சாப்பிட்டோம். உங்களுக்காக தான் அம்மா இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அங்கிள் நீங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. கல்யாணம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு சாப்பாடு போடு. நான் கொஞ்சம் வேலையில இருந்தேன், அதான் வர முடியல. சரி ஓகே அங்கிள், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க டாடி. ஹரிதா, நீ மேல போய் அண்ணனை சாப்பிட வர சொல்லுமா. மீட்டிங்ல இருந்து லாக் அவுட் பண்ணது வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்க போறான். ஓகே மாம். ஓகே ஆன்ட்டி நீங்க சாப்பிடுங்க. சரி ஓகே. ரஞ்சித்தும் இப்ப வந்துருப்பா. சரி வந்து சாப்பிடுவா. கல்யாணம் ஐயா இங்க வா. என்னங்க ஐயா சொல்லுங்க ஐயா. என்ன கையில மோதிரம்லாம் போட்டிருக்க? ஐயா இது கீழே கிடந்து எடுத்த மோதிரம் ஐயா. ஓ மை காட், அவர் பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சா பார்த்துட்டாரு. இப்போ என்ன செய்ய? இது எங்க ரஞ்சித்தோட மோதிரம்பா. உனக்கு எப்படி கிடைச்சது? ஸோ ஐயா இதெல்லாம் ரஞ்சித் ஐயா போடுவாருங்களா? ஐயா இது ஈயத்தில் செஞ்ச மோதிரம், அதுவும் அலுமினியம். மறுபடியும் காட்டு. எத்தனை தடவை? ஈய மோதிரம் ஐயா. ஐயா நம்ம தோட்டத்தில் கிடந்துச்சுன்னு என் தங்கச்சி நந்தினி எடுத்து தான் கொடுத்துச்சு. அதைத்தான் விரலாம் மாட்டிட்டு சுற்றிக்கிட்டு தெரியுறேன். ஜோதி இங்க பாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நிச்சயமா இது நம்ம ரஞ்சித்தோட பிளாட்டினம் மோதிரம் தான். அவனோட மோதிரம் மாதிரி தான் இருக்கு. அட அம்மா, இது சாதாரண ஈய மோதிரம், 5 காசுக்கு பேராதுமா. தோட்டத்துல இருந்து தங்கச்சி கொடுத்துச்சு, எடுத்து மாட்டிக்க தெரியுறேன். நோ 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 பாரு, பிராண்டு நேம் எல்லாமே கிளியரா இருக்கு. இது பிளாட்டினம் மோதிரம் தான். போச்சுடா. இதை வச்சுதான் நீ ரஞ்சித் கூட விளையாடியா? என்னய்யா என்ன சொன்னாலும் நம்ப மாட்டிய. ஷோ ஐயா, இந்த மோதிரத்தை தங்கச்சி எடுத்துட்டு வந்தப்ப நாங்க 2 பேரும் ரஞ்சித் ஐயா கிட்ட காட்டினோம். அவர் இந்த மோதிரத்தை நல்லா பார்த்தாரு, அவருக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட கேட்டா அது ஏன் மோதிரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகுதான் தங்கச்சி கிட்ட வாங்கி விரல்ல மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுறேன். என்னது, அவனுக்கு தெரியுமா? அதான் தெரியும்னு சொன்னனே. அவனோட மோதிரத்தை அவனுக்கே அடையாளம் தெரியலையாமா? அட பாரு, நம்பவே மாட்டாரு. ஐயா நாங்க எத்தனை டைம் கேட்டாச்சு அவர்கிட்ட, இது என்னது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் நான் மாட்டிக்கிட்டு தெரியுறேன். நான் என்னையா பண்றது? என்ன ஜோதி இது? என்ன குழப்பறா இவன்? ஏங்க எனக்கு கூட டவுட்டா தாங்க இருக்கு. ரஞ்சித்தே இது அவனோட மோதிரம் இல்லைன்னு சொல்லியிருக்கானே. இது கரெக்ட். ஐயா அதை நீங்க சரியா பார்த்துருக்க மாட்டீங்க. அதனாலதான் நீங்க குழம்பி போய் என்ன குழப்பாதுன்னு சொல்றீங்க. ஏய் நோ 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 நோ, இந்த மோதிரத்தை வாங்கி அவனுக்கு gift பண்ணதே நான் தான். எனக்கு தெரியாதா இத பத்தி? ஐயோ சிக்கனா கல்யாணம். ஏங்க இந்த டிசைன்ல இந்த ஒரு மோதிரம் தான் இருக்குமா? பட் இருந்தாலும் ஒரே மாதிரி 2 அது வேற மோதிரம். யாராவது அதே டிசைன்ல மோதிரத்தை வாங்கி தொலைச்சிருப்பாங்க. அது கல்யாணத்துக்கு கிடைச்சிருக்கும். ரஞ்சித்தே அவந்து இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னங்க? பேசாம சாப்பிடுங்க. அம்மா கரெக்டா சொல்லிட்டாங்கயா, பாத்தீங்களா? அதுவும் சரிதான். யோ கல்யாணம், அதிர்ஷ்டக்காரையா, ஓ விரல்ல பிளாட்டினம் மோதிரமா? யோகந்தாயா உனக்கு. என்ஜாய் பண்ண. பின்ன தங்கச்சி கொடுத்த மோதிரமாச்சே. யோகாரனா தான் இருப்பேன். நீங்க சாப்பிடுங்க, வேற எதாவது கேளுங்க, எடுத்துட்டு வரேன்.
அப்பா ஒரு சாதாரண சில்வர் மோதிரத்துக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறாப்புல மனுஷன், ஒரு வக்கீல் மாதிரி. தாங்க முடியலடா சாமி. சார் வாங்க சார். நீங்க வரலையான்னு உங்க அப்பா வேற கேட்டுட்டே இருந்தாரு. அப்படியே சார், பாருங்க. உட்காருங்க. கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு அதான். பாருங்க. ஐயா கொஞ்சம் கையை இருக்கிறீங்களா? அண்ணா என்ன என்னத்தா? இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க நீ கை வேறையா? காட்டுங்க. ரஞ்சித் சார், இந்த மோதிரம் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கே. நீங்க கண்டெடுத்ததும் நான் தானே பார்த்தேன். ஆனா இது உங்க மோதிரம்னு சொல்றாங்களே. வாட்? நான் இந்த மாதிரி சீப்பான மோதிரம்லாம் போட மாட்டேன். யார் சொன்னா? இல்ல சார், அது வந்து இந்த மேட்டரை விட மாட்டீங்களா சிஸ்டர்? அன்னைக்கும் நீங்க இதே தான் கேட்டீங்க. நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. எதுக்காக திரும்ப திரும்ப இது என்னோட தானான்னு கேட்டுட்டே இருக்கீங்க? நானா கேட்கல சார். இன்னைக்கு உங்க அப்பா சார் தான் இந்த மோதிரத்தை தெளிவா பார்த்தாரு. பார்த்ததுமே இது உங்க மோதிரம் தானே அடிச்சு சொன்னாரு. சில்லி. இது என்ன ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணதா? இதே டிசைன்ல எத்தனை மோதிரம் இருக்கும்? ஆனா உங்க அப்பா இந்த மோதிரத்தை அவர் உங்களுக்கு பரிசா கொடுத்ததா சொன்னாரு. அவர் எனக்காக கிஃப்ட் பண்ணதே பிளாட்டினம் மோதிரம். அதோட காஸ்ட் என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி கீழெல்லாம் கிடக்குமா அது? இது வெறும் பாலிஷ் போட்ட அலுமினியம், அவ்வளவுதான். இது எந்தில்ல போதுமா சிஸ்டர்? சரி, இனிமே நான் இத பத்தி உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. அண்ணே, எல்லாம் எடுத்து வைங்க. அது கொடுங்க. இந்த எடுத்தா இந்தா. எல்லாம் எடுத்து வைங்க. சரிதா, நான் பார்த்துக்கிறேன். ஐயா ஐயா வேற ஏதாவது வேணுமா? பரவாயில்ல. சரி சாப்பிடுங்க சரி, சாப்பிடுங்க. நான் பார்த்துக்கிறேன். எதுக்காக எல்லாம் தப்பு தப்பாவே நடக்குது? எல்லாம் நெகட்டிவா போயிட்டு இருக்கு. காணாம போன மொபைல் வேற இன்னும் கிடைக்கல. யார் கண்ணில் இந்த மோதிரம் படக்கூடாதுன்னு நினைச்சனோ, யார் கையில இந்த மோதிரம் சிக்கிடக்கூடாதுன்னு நினைச்சனோ, அவன் கையிலேயே சிக்குது.